கொஞ்சோண்டு சிமெண்ட்டை மட்டும் ஊற்றி அது ஒரு கணக்கு கட்டுக்காங்க. அதோடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் தான் இருக்கும். பொன்னேரி அருகே அரசு தொடக்கப்பள்ளியில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு மைதானம் உருவாக்கப்பட்டதாக பெயர் பலகை வைத்து திட்டத்தை செயல்படுத்தாமலே கணக்கு காட்டி முறைகேடு செய்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த பிள்ளைங்க இந்த சேத்துலயும், அதாவது மழை நேரத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது கல்லுலாம் நிறைய இருக்கும் அந்த இடத்துல, பிள்ளைங்களுக்கு காலில் குத்தும். அதனால அந்த பிளே கிரவுண்ட் மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த காணியம்பாக்கம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளி வளாகத்தில் விளையாட்டு திடல் அமைக்கப்பட்டதாக பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ள சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 1 லட்சம் ரூபாய் செலவில் விளையாட்டு திடல் அமைக்கப்பட்டதாக பெயர் பலகை எழுதப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை பணிகளை மேற்கொண்டதாக கணக்கு காட்டி 1 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். விளையாட்டு மைதானம் என கூறி வெறும் சிமெண்ட் மட்டும் கொஞ்சம் கொட்டிவிட்டு பணிகள் முடிந்ததாக கூறுவதாகவும் பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். 1 லட்சம் ரூபாய் செலவில் விளையாட்டு மைதானம் என முறைகேடு செய்தவர்கள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என் பேர் குமுதா, நான் காணியம்பக்கம் கிராமத்துல வசிக்கிறேன். இங்க காணியம்பக்கம் பிரைமரி ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா விளையாட்டு திடல் அமைக்கப்பட்டது அப்படின்னு 1 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் போட்டு போர்டு பெயர் பலகை எழுதியிருக்காங்க. இதுக்காக நாங்கள் 3 பேர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எந்த ஒரு பதிலுமே எங்களுக்கு கிடைக்கல. இப்போது அந்த 1 லட்சம் ரூபாய் வேலை இங்கே நடக்கவில்லை. இது பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நீதி. இந்த வளரும் தலைமுறை நிம்மதியாக விளையாடணும், சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்கு தான் இந்த கிரவுண்டை ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் எந்த ஒரு பலனுமே கிடைக்கல. இது பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்துக்கு இந்த கிரவுண்டு ரெடியானால் மட்டும்தான் அவங்களுக்கு எதனா ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கொஞ்சோண்டு சிமெண்ட்டை மட்டும் ஊற்றி அது ஒரு கணக்கு கட்டுக்காங்க. அதோடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் தான் இருக்கும். இப்போ கிரவுண்டு எதுவுமே ரெடி பண்ணலை. அதுக்குரிய அமௌண்ட்டும் முடிஞ்சிடுச்சுன்னு அவங்க கணக்கு காட்டி வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்த வருஷம் அடுத்த முதலமைச்சர், அடுத்த ஆட்சியாளர்கள் வரும் வர இந்த பிள்ளைங்க இந்த சேத்துலயும், அதாவது மழை நேரத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது கல்லுலாம் நிறைய இருக்கும் அந்த இடத்துல, பிள்ளைங்களுக்கு காலில் குத்தும். அதனால அந்த பிளே கிரவுண்டு மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டேன் நான்.